அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி. அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி. பெரிதான கவியாற்றல் புகழான நடையாற்றல் நிறைந்திட்ட கருணாநிதி. தரமான கருணாநிதி, இன்ப தமிழ் காக்கும் கருணாநிதி. அன்பார்ந்த நேயர்கள் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நான் கண்ட கலைஞர் 100 என்ற தலைப்பிலே இன்றைக்கு 35வது நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞரை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் முன்பு திரைப்பட பாடல் கொண்டு வறுமை எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்று, அதுபோல எல்லாருக்கும் அவரை நினைக்கின்ற பொழுதும் அவரை பற்றி உரைக்கின்ற பொழுதும் அவருடைய ஆற்றலை, சொல்லாற்றல், பேச்சாற்றல், நிர்வாக திறனாற்றல் எல்லாவற்றையும் நாம் பகிர்கின்ற பொழுதெல்லாம், அவருடைய நகைச்சுவை திறன்கள் எல்லாவற்றையும் நாம் பகிர்கின்ற பொழுதெல்லாம் நம்மை அறியாத ஒரு உற்சாகம், ஒரு அருமையான ஒரு உற்சாக உலகத்திற்குள்ளே உலாவுகின்ற அனுபவம் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நாம் நினைத்துக் கொண்டு வருகிறோம். இந்திய தலைமுறைக்கு அதுதான் மிக தெளிவு. ஏனென்றால் யார் அந்த கலைஞர் என்றால், அவர்கள் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த நேரத்தில் 2000 1990களிலோ பிறந்தவர்களுக்கு அவருடைய திறன், அந்த சொல்லாற்றல், அவருடைய இளமையிலே அவர்கள் வீரியத்தோடு ஆற்றிய செயல்திறன்களை எல்லாம் நாம் சொல்லி விவரிக்க வேண்டும். அவர்கள் எழுத்துக்களிலே படிக்கலாம் அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்கலாம். இருந்தாலும் கூட நேரில் பார்த்து அனுபவித்து பழகியவர்கள் சொல்லுகிறதை உணர்வுபூர்வமாக அவர்கள் நாம் பயிர்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் பரவசம் ஏற்படும். அந்த அடிப்படையிலே தான் கலைஞரை பற்றி நாம் இன்றைக்கு பேசி வருகிறோம். அவர் எந்த அளவுக்கு மிக அருமையாக பதில்களை கொடுப்பார். ஒரு முறை ஒரு பத்திரிகையிலே ஏற்கனவே சொன்னது போல், காது வலியும் கண்ணு வலியும் உள்ளவர்கள் தான் கழகத்திலே இருக்கிறார்கள் என்பதை போல ஒரு பத்திரிகை எழுதுகிறது. அது சொல்கிறது, கழகத் தலைவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிற போதில் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வேன். பழைய திரைப்படத்திலே, பழைய சிந்தாமணி என்ற திரைப்படத்திலே ஒரு பாடல் உண்டு. ஏழை செம்மன்னர் எம் கே தியாகராஜபாதர் பாடுவார். ஞானக்கண் ஒன்று இருக்கும் போதினிலே ஊனக்கண் போவதால் உலகில் ஒரு குறையும் உண்டோ என்று சொல்லுவார். அதுபோல எங்களுக்கெல்லாம் ஊனக்கண் போனாலும் பரவாயில்லை, உன்னுடைய ஊழல்களின் குற்றங்களை கண்டுபிடிக்கிற ஞானக்கண் இருக்கும் என்பதை நவசக்தி போன்ற நாளாந்தர ஏடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மேடையிலே பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் அருமையான பதில்களை கொடுப்பார். சட்டமன்றத்திலே ஒரு முறை பக்தவசல முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சொல்கிறார். அப்பொழுது கலைஞர் அவர்கள் தான் தலைவர், போராட்ட குழு தலைவர். ஒவ்வொரு மாதமும் 5 பேர் அணியாய் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். அதை அவரே தேர்ந்தெடுத்து யார் யார் எந்தெந்த ஊருக்கு என்று அனுப்பி வைக்க வேண்டும். அவர் அதை வெளியே இருந்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அறிஞர் அண்ணாவினுடைய உத்தரவு. ஏனென்றால் தலைவர் ஒழுங்குபடுத்தால் முதலிலேயே சிறைச்சாலைக்கு சென்று விட்டால் மற்றவர்கள் தொண்டர்கள் அதை சரியான முறையிலே நெறிப்படுத்த முடியாத சூழலை ஏற்பட்டுவிட்டது விலைவாசி போராட்டத்திலே. ஆகவே தலைவர் இறுதி களத்திற்கு செல்லலாம், முதலிலே அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தட்டும் என்று கலைஞரை வைத்திருந்தார். அந்த நேரத்திலே சட்டமன்றத்திலே இந்த பேச்சை எடுக்கின்ற பொழுது பக்தவசலம் சற்று மிரட்டுவது பேசினார். சட்டத்தை, கட்டாய இந்தி சட்டத்தை, 17வது திருத்த சட்டத்தை நீங்கள் எரிப்பதிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்றால் சட்டத்தின் பேராலே அவர்கள் பிரமாணம் எடுத்து இங்கே பதவிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது சட்டத்தை எரித்தார்கள் என்றால் அந்த சட்ட பதவி என்ன ஆயிட்டோ என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர் அநேகமாக எம்எல்ஏக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அதை அவர் சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு மக்களிடத்தில் சொன்னார் கலைஞர். சட்டமன்றத்திலே முதல்வர் பக்தவசலம் இவ்வாறு சொன்னவுடன் திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே பயந்து விடுவோம் என்று நினைத்து சொன்னார். ஆனால் அவர் சொல்லி முடித்தவுடனே நான் எழுந்து நின்று சொன்னேன், அண்ணாவின் தம்பி என்ற அகங்காரத்தில் சொன்னேன், உங்கள் அன்பான
இதயங்களிலெல்லாம் எனக்கு ஒரு இடம் உண்டு என்ற ஆணவத்தில் சொன்னேன். ஆமந்திரியாலே ஆம். எங்கள் பெற்றெடுத்த எங்கள் தாய்மொழியை அழைக்க, எங்கள் பிறந்த பொன்னாடு பிழைக்க, எங்களை இரண்டாம் தரமாக மாற்றுகிற அந்த இந்திய திணிப்பு சட்டத்தை நாங்கள் தீயிட்டு கொளுத்தியே தீருவோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. அதனால் என்ன பலன் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்மை அந்த அளவிலே மிரட்டி பார்த்தார்கள். நாம் அதில் சிந்தித்தும் அதில் பின்வாங்கவில்லை. சட்டத்தை கொளுத்துகின்ற ஒரு சூழலிலே நாம் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை தெளிவாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த மேடையிலே வீற்றிருக்கிற 5 சட்ட எரிப்பு வீரர்கள், மதுரை முத்து அண்ணன் தலைமையிலே திருஞானம், காதர்சா, முனியாண்டி, அக்னிராஜு போன்ற 4 பேர் உட்பட இந்த 5 அணி மிக அருமையான முறையிலே தேர்ந்தெடுக்கிறார் முத்து அவர்கள், நம்முடைய முத்து அவர்கள். இந்த சட்டத்தை கொளுத்துவதற்காக அக்னி தேவைப்படும் என்பதற்காக அக்னிராசுவையும், நாங்கள் அரசாள பிறந்தோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டிகளாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக முனியாண்டியையும், இது சிறுபான்மை மக்கள் இளைஞர்களும் ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக இளைஞர் காதர்சாவையும், இந்த சட்டத்தை கொளுத்துவது ஒரு ஞானமுள்ள செயல், வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுகிற ஒரு ஞானமுள்ள செயல் என்பதை தெரிவிப்பதற்காக திருஞானத்தையும் அவர் போராட்ட வீரர்களாக தேர்ந்தெடுக்கிறார் என்றே நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையிலே இவர்கள் இன்றைக்கு சட்டத்தை நம்முடைய போராட்டத்தின்படி கொளுத்த இருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் நம்முடைய சூழல்களை அறிவீர், அதற்கு ஆதரவு தாரீர் என்று கேட்டுக் கொள்கிறேன். இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி என்று தெலங்கர் திடலிலே ஒரு கூட்டத்திலே அவர் பேசியதை நான் கேட்டேன். காலையிலே நடந்த சிறப்பு கூட்டத்தில் பேசிவிட்டு இப்பொழுது மீண்டும் தெலங்கர் திடலிலே மாலை பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு பேசினார். கூட்டமே திரண்டு இருந்தது. பல நாட்களுக்கு வாக்களையெல்லாம் அவர் எடுத்துக் கொண்டிருந்தார். காலில்லாத கட்டில் என்றால் பாடை. புறநாட்டில் ஒரு பாடல் உண்டு. களத்துக்கு நீ செல்கின்ற கேடயமும் வாழும் ஏந்தி களத்திற்கு போகாத நீயும் என் மகளா, பாடையிலே போகாத நீயும் என் மகளா என்று புறநாட்டு தாய் ஒருவரை கேட்டிருக்கிறாள். என் தாய் இருந்தாலும் அப்படித்தான் கேட்டிருப்பார்கள். தாய் நிலையில் இருக்கிற என் அண்ணனே, என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வை, இந்த இந்திய களத்திற்கு நானும் புறப்படுகிறேன் என்று வீராவேசத்தோடு பேசிய இந்த போர் பரணி நாட்களை அணைத்து பார்க்கிறேன். கலைஞர் என்றால் என்றைக்குமே கலைஞர். அவருக்கு இடத்தை இட்டு தருவது எவராலும் இயலாது. நன்றி நேயர்களே, நாளை சந்திப்போமா? காடு களைந்து கழனி